கேள்வி ஒன்று இருக்குயா. இப்போது நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் நான் பிறந்தேன். ஆனால் வளர்ந்தது வந்து பாட்டிக்கிட்ட. எல்லாருமே அம்மா கிட்ட அதான் அம்மா கிட்ட பிறந்தது, வளர்ந்தது வேற இடத்துல பாட்டிக்கிட்ட. ஆனால் பாசம் வந்து பெற்றவங்களோட வளர்த்தவங்க மேலே ஏன் பாசம் அதிகமாக? ஆமாம், யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள தான் நான் வாழ்த்திட்டு போகிறாங்க. ஒரு பிச்சைக்காரங்கிறான் 10 வீட்டில் போய் கேட்குறான், யார் வீட்டில் சாப்பாடு போடுறாங்களோ அவங்கள வாழ்த்துறான், புண்ணியவதி நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். போடாதவங்க வீட்டிலம்மா வாழ்த்துறாங்க. அது மாதிரி உங்கள் அம்மா பெற்று விட்டாங்க, ஆனால் அது மாதிரி உன்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கணும் அவங்க தானே. அப்போ அவங்க மேலே தான் பாசம் இருக்கும். இது என்ன நீ உனக்கு சொல்கிறியா? எனக்கே அந்த கதி தான், நானே அந்த கதி தான்மா. 5 வயசில் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை போட்டுன்னு எங்கள் அப்பா இட்டுக்குன்னு மாடு மேய்க்க எடுத்து விட்டார். என்ன 12 வயசு வரைக்கும் மாடு மேய்ச்சின்னுக்கிறேன் படிக்கிற டைமில். அதனால தான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காத இப்படி முட்டாளாக ஆகிட்டேன் நான். என்ன அப்போது 12 வயசில் வந்து என்னை வளர்த்த அம்மா தான் இட்டுன்னு போய் டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்து, அப்புறம் ஐசிபி வேலைக்கு போய், அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி இப்போ குழந்தை குட்டி பெற்று கல்யாணம் காட்சி பண்ணி பேரம்பேத்தி எடுத்து, அந்த பேரம்பேத்திக்கு பேரம்பேத்தி எடுத்துருக்குறேன். என்னை வளர்த்த அம்மா போட்டோ தான் அது உள்ளே இருக்கும். உபதேசம் ரூமுக்கு போகிறீங்கள, அங்கே போய் வச்சுக்கிற போட்டோ என்னை வளர்த்த அம்மா. பெத்த அம்மாவை நான் வைக்கல எங்கேயுமே. காரணம் என்னன்னா, வளர்த்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. அவங்க வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி வயசுக்கு வரத்துக்கு முன்னாடியே புருஷனாக இருந்துட்டார். தங்கச்சி பிள்ளைங்களே போதுன்னு வளர்ந்தாங்க அவங்க. அதனால் நான் அவங்களாண்ட யாருக்கிட்டையும் அனுப்ப மாட்டேன். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்து கடைசி வரைக்கும் நான் வச்சுருந்தேன். இன்னமும் எனக்கு அவங்க மேலே தான், எங்கள் அம்மா மேலே பாசம் கிடையாது. அதுக்கு தான் சொன்னான், உப்பிட்ட வரை உயிரில் வரை நினைனா. சோறெல்லாம் போட்டு நம்மளை வளர்த்து விட்ட பிறகு அவங்கள எட்டு வச்சுப்பட்டு நான் எங்கள் அம்மா அப்படின்னு போய் உட்காந்துக்கணும். உட்காந்துன்னா அதோட முட்டாள் தானே, அதோட பாவம் எதுவும் இல்லை. வளர்த்தவங்கள தான் பார்க்கணும். ஏன்னா பெற்றது ஒன்றை பெற்றுக்கணும்னு அவங்க பெற்றுக்கல. அந்த பேர் 2 பேரும் சேரும்போது நீ போய் பூந்துக்கணும் அதில். அதனால் இது ஒன்றும் கடமை கிடையாது. ஆனால் வளர்த்தாங்க பார்த்தியா, அது கடமை. அவங்களுக்கு செய்ய வேண்டியது யாராலும் நீ அவங்களுக்கு தான் செய்யணும். அது பாசம் இருக்குது, தப்பு இல்லை, நல்ல விஷயம். ரமணர் உட்காந்து இருந்தார். ஊரில் ஒரு ஜுரம் வந்துடுச்சு, ஒரு வருஷ ஜுரம். ஊரை விட்டு திருவண்ணாமலையை விட்டு எல்லா ஜனமும் ஓடிச்சு. ஆனால் அவர் ஓடவே இல்லை, அவர் அங்கேயே இருந்தார். அதே மாதிரி அது காடு. அப்போது 100 வருஷத்துக்கு முன்னே திருவண்ணாமலை இப்போ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது. அப்போ வந்து வரும் காடு, அது மலை. அது புலி சிறுத்தை அதெல்லாம் மிருகங்கள்லாம் இருந்தது. அப்போ இவர் உட்காந்து இருந்தாருன்னா நேராக ஒரு சிறுத்தை வந்து இவர் காலாண்ட உட்காந்து நல்லா கத்தி போட்டு 4 கத்தி போட்டு இவர் கூட இருக்கிறவங்களாம் எழுந்து என்ன மாதிரி எல்லாம் ஒரே ஓட்டம் ஓடி போட்டுட்டு பயந்துக்கணும். ஆனால் அவர் உட்காந்துனே இருப்பார். அது நல்லா 4 கத்துன்னு ஒன்று சொல்லுவார், எல்லாம் பயந்துன்னு போகிறாங்கடா நீ போடா அப்படின்ட்டுவார். அது போயிடும். அதே மாதிரி அவர் படுத்திருந்தாருன்னா பாம்பு வரும், அவர் கால் மேலே ஏறி அது ஒரு வணக்கம் வச்சுட்டு அது போயிடும். அப்போது நம்ம உட்காந்து இருந்தால் என்ன பண்ணும்? சிறுத்தை காலை பிடிச்சி வலிச்சுன்னு போடும். பசி ஆற்றிட்டு போயிடுங்க. பசி ஆற்றின்னு போவாது, உன்னை வலிச்சுன்னு போய் அத்துன்னு போட்டு மற்றதுக்கு என்ன துண்டுன்ட்டு விட்டு போவோம். மொத்தத்தில் நீ இருந்த இடத்துல இருக்க மாட்டேன் இல்லை. பாம்பு வரும் நச்சுக்குன்னு ஒன்று போட்டதுன்னா துபாய் போயிடுவேன் நீ. ஆனால் அவர் காலில் ஏறி இருந்து கும்பிட்டுட்டு போகுது அவரை. இது மகான்களுக்கும் மனுஷனுங்களுக்கும் நடக்கிற விஷயம். மகான்கள் கண் மூடினுக்கிறான்னு நீங்கள் நினச்சிட்டாதீங்க எப்பவுமே. அவன் இந்த புறக்கண்ணை தான் மூடினுப்பான், அகக்கண் திறந்து தான் இருக்கும். உனக்கு அகக்கண் எங்கன்னு தெரியாது. அதனால் அஞ்ஞானம் வேறு மெஞ்ஞானம் வேறு. அவன் காட்டில் உட்காந்தா கூட ஒரு வட்டம் போட்டுருவான், நெருப்பு வட்டம். அதுக்குள்ளே எதுவும் அதை தாண்டி வராது. அப்படியே வந்தால் தண்டத்தில் ஒரு அடி கோயந்தா போட்டுன்னு போடும். அதுக்காக தண்டம் வச்சுருந்தேன். என்னையா இது அநியாயமான கேள்விகள். ஐயா இப்போ நீங்கள் ரமணரை பற்றி பேசணுன்னா ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுயா. அந்த ரமண மகரிஷியோட புகழை ஊர் உலகம் பூரா தெரிஞ்சுக்கிற மாதிரி அவருடைய புகழை பரப்பினது இங்கே இருக்கிற அவருடைய சீடர்கள் கிடையாது. வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு பிராண்டன் ஏதோ ஐயா தான் பேர் சொன்னீங்க. அந்த அந்த விளக்கத்தை இன்னொரு முறை சொன்னீங்கன்னா கேட்க ஆவலாக இருக்கியா? பால் பிராண்டன்னு ஒரு ஆளுப்பா. சொல்லுங்கய்யா.
இங்கிலாந்து நாடு என்ன பண்ணுது, இந்த சாமியாருங்களை வந்து இமயமலையெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ணுன்னு அனுப்புது. சரி. அவர் இமயமலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணின்னு மந்திரவாதியிலேருந்து சாமியார்லேருந்து சன்னியாசிலேருந்து தண்டசோத்துன்ற வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணுறான். ஆனால் அவன் எதிர்பார்த்த அளவுக்கு யாரும் இல்லை. அதுக்குள்ளே அவனுக்கு வயசும் ஆகுது, எத்தனும் அந்த துட்டும் காலி ஆகுது. சரி ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு மெட்ராஸ் வந்துட்டான். சரி கடைசியாக காஞ்சி பெரியவரை போய் பார்க்கலாம், அவர்கிட்ட ஏதாவது விஷயம் கிடைக்குதான்னுட்டு அப்படின்னு காஞ்சி பெரியவரை போய் பார்த்தோம். அப்போது அவர் என்ன பண்ணார், காஞ்சி பெரியவர் சொன்னார், இது மத சம்பந்தப்பட்டது. காஞ்சி மதம் வந்து இந்து மத சம்பந்தப்பட்டது. அப்போது இது மத சம்பந்தப்பட்டது, நீ கிறிஸ்டின்னு இங்கே வந்து அலோட் பண்ண முடியாது. இவர் ரமணரை போய் பாரு, அவருக்கு வந்து ஜாதி மதம்லாம் கிடையாது. ஆனால் 2 பேருமே பிராமின் தான். அவருக்கு ஜாதி மதம்லாம் கிடையாது, அவரை போய் பாரு அப்படின்னு அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது இவர் என்ன பண்ணுறாரு, என்னத்தை இவ்வளோ பேரை சுற்றிட்டோம் ஒன்றுமே கிடைக்கல, அவர் மட்டும் நான் பெரிய இதுவாக இருப்போறாரு, நம்ம ஊருக்கு கிளம்பிடலான்னு கிளம்பு ரெடி ஆகிறோம். அப்போது இதை அவர் தெரிஞ்சுக்கினார் காஞ்சி பெரியவர். கூடு விட்டு கூடு பாஞ்சு பால் பிரண்டன்கிட்ட சத்தியம் வாங்குறாரு, நீ ரமணரை பார்த்துட்டு தாண்டா போடணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் ஏன் அவ்வளோ கட்டாயப்படுத்தினார், அவன் வந்தால் இருக்கிறான் போனால் போகிறான், நமக்கு என்னன்னு காஞ்சி பெரியவர் இருந்திருக்கலாம். இந்து மதத்தினுடைய சிறப்பு வெளிநாட்டில் தெரியணுன்னா இவன் போகணும், இவனுக்கு இது வரைக்கும் எதுவும் ஸ்டேட்மெண்ட்டு கிடைக்கல, இது நம்ம இங்கே கொடுக்கவும் முடியாது, இது மத சம்மந்தப்பட்டது, அதனால் ரமணர்கிட்ட போனால் கிடைக்குன்ற நம்பிக்கையோடு அவர் ரமணர்கிட்ட அனுப்பிச்சார். ரமணர்கிட்ட போய் 2 நாளாக உட்காந்துங்கிறான் அந்த ஆள். ரமணர் என்னப்பா ஏதுப்பா எந்த ஊருப்பான்னு கூட கேட்கல. இங்கே வந்தோடனே நான் விசாரிக்கிறேன், சாப்பிட்டு வாண்டுறேன். அவர் எதையுமே கேட்கல. அவனுக்கே ஒரு வெறுப்பாயிட்டுக்குது, என்னடா 2 நாளாக நம்ம உட்காந்துங்கிறோம், என்ன ஏதுன்னு கூட கேட்கல, நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு. அவர் மொல்ல அப்படி திரும்புகிறார், அப்படியே பார்த்துன்னு பாரு மேலேயே ரமணர் மொல்ல அப்படி திரும்பினார். பால் பிரண்டன் காணாமல் போயிட்டான். அவன் எழுதுறான், அவருடைய பார்வை என் மேலே படுற வரைக்கும் நான் உட்காந்துருந்தாங்க, அவருடைய பார்வை பட்டவுடனே நான் இல்லாமல் போயிட்டேன், அப்படி ஒரு மகானை நான் இந்தியாவில் சந்திக்கலை, இந்தியா ஒரு பொக்கிஷண்டான்றாரு. அவன் எழுதுறான், அதை வாங்கி படி முதல்ல. என்ன அந்த மாதிரியான மகான் அவர் ரமணர். அதுக்கப்புறமா அவன் போகும்போது அழுதுக்குன்னே போகிறான், அவரை பார்த்துட்டு விட்டுட்டு பிரிஞ்சு போகிறமேனிட்டு. அப்படிப்பட்ட அற்புத மகான்கள் அவங்கெல்லாம். அவங்களெல்லாம் வந்து அனாவசியமாக இந்த இந்து மதத்தில் இருக்கிறவங்க விட்டுடுறாங்க. அது மாதிரி விடக்கூடாது. ஏன்னா இந்த கோடான கோடி ஜனத்துக்கு இந்துக்களுக்கு அவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டிகள். இந்த ஜாதி மதம்னு புஷினுக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஜாதி மதம்லாம் கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் ஞானத்துக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஜாதியும் மதத்தையும் கடந்தீங்கன்னா தான் ஞானம் கிடைக்கும். ஜாதியிலையும் மதத்திலையும் நிற்கிற வரைக்கும் எவனுக்குமே ஞானம் கிடைக்காது. ஞானி மாதிரி வேஷம் கட்டலாம், ஆனால் ஞானம் கிடைக்காது. அப்படி ப்ரூவ் பண்ணுவங்க அவங்கெல்லாம். மாதிரி இந்துக்களில் வேலை குத்திக்கிறான், காவடி எடுக்கிறான், உடம்பெல்லாம் வேலை குத்துனா தேர் வச்சு போகிறான். இதெல்லாம் வந்து இவங்க ஒரு வெறி. ஆனால் இதுக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. தெய்வம்ன்றது புனிதமானது, தெய்வம்ன்றது அமைதியானது. நீ அமைதியாக போய் அதை வழிபட்டால் மட்டும்தான் வழிபட முடியுமே தவிர ஆரவாரத்துக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை தான் ரொம்ப அழகாக அழுகணி சித்தர் சொன்னார். கடவுளை எப்படிடா கும்பிடணும், கூட்டமாக கூடி ஒவ்வொன்று கத்தி கும்பிடலாமன்னா அதுக்கு கடவுள் வழிபாடு கிடையாதுடா, அது உன்னுடைய ஆரவாரம்டா. கடவுள் வழிபாடு இருந்தது அமைதியாகணும், தனித்து இருக்கணும், நீ மூச்சை அடக்கி இருக்கணும்னாரு. அதனால் சொன்னார், முத்து முகமடியோ முற்றந்தி வீதியிலே 10ஆம் மிதப்பரப்பி பஞ்சனையின் மேல் நிறுத்தி அத்தை அடக்கு நிலை யாருமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு. அந்த மாதிரி பண்ணணுண்டா தெய்வ வழிபாடுன்னார் இல்லையா. பாம்பாட்டி சொல்கிறார், உள்ளுக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறம்பும் அறிய வேண்டும், மெல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும், கள்ள புலனைந்தும் கடிந்து விட்டு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னார். அப்போ கடவுள் வழிபாடுன்றது அமைதியில் இருக்குது. ஆரவாரன்றது கூட்டு சேர்ந்துக்கின்னு ஆரவாரம் பண்ணிவிட்டு இவன் அவன் வெட்டி அவனை இவன் வெட்டி கட்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கடவுள் வழிபாடு பண்ணுவான் இல்லையா. அது கடவுள் வழிபாடு இல்லைப்பா, அது ஒரு சும்மா மன சந்தோஷத்தை பண்ணுறது. நல்லா தண்ணி அடிக்கிறது, ஓவான்னு கத்துறது, இருக்கிற ஆடு மாடெல்லாம் இவன் வாய் ருச்சிக்கு வெட்டுறது. கடவுள் கேட்டது, கடவுள் சொல்லுது, உன் உடலில் ஒரு பீடி நெருப்பு பட்டா நீ எப்படி துடிக்கிறடா, அது மாதிரி தானேடா இன்னொரு உயிர் துடிக்கும். அதை ஏன்டா யோசிக்க மாட்டேன், மனிதன் சொல்கிறிய நீ மிருகமாடான்னு கேட்குறான் கடவுள்.
ஆனால் இவன் மிருக மாதிரி வாழ்ந்துக்குன்னு அப்புறம் நான் மனிதன் சொல்லிக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சிந்திச்சு பார்க்கணும். நம்மளே யாருமே சொல்ல வேணாயா, நம்மளே சிந்திச்சு பாரு. உன் புள்ள கழுத்து அறுப்பியா, கறி ஓனணும். உன் புள்ள கையை வெட்டிப்பியா, கறி ஓனன்ட்டு. ஏன்? உன் உறவு, உன் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னொரு ஜீவனை வெட்டி 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 துடிக்க துடிக்க வெட்டி போறியே, நீ மனிதனா மிருகுமா சொல்லு? அதனால அதெல்லாம் தெய்வ வழிபாடு கிடையாது, இவங்க ஏற்படுத்திக்கிறது. ஆமாம். ஐயா, இந்த பால்கடல் கலந்து விஷம் குடிச்சார் சிவன், அதை தடுத்தாங்க பார்வதி அப்படின்னு சொல்றாங்க. இறைவனின் கழுத்தை பிடிக்க முடியுமா? உண்மையில் இதன் தத்துவம் என்ன? ஆமாம், பிடிக்க முடியும். யார் பிடிக்க முடியும்? நீ நானும் போய் பிடிக்க முடியாது. இறைவி பிடிச்சா, நீ நானும் போய் இறைவனுடைய கழுத்தை பிடிக்க முடியாதுப்பா. இப்போ உன் கழுத்தை பிடிக்கணும்னா இங்கே யாருக்கு உரிமை இருக்குது? ஆனால் உன் பொண்டாட்டி கழுத்தை பிடிச்சிடுவா, யாரும் தடுக்க முடியாது. அது மாதிரி இறைவனுடைய கழுத்தை பிடிச்சா, இறைவி பிடிச்சா, சக்தி பிடிச்சா, அவளால் பிடிக்க முடியும். நம்மளால் பிடிக்க முடியுமா? சக்தி பிடிச்சா நானும் போய் பிடிக்கணும். பிடிச்சோம்னா எரிஞ்சு போடுவோம். ஏன்னா அதனுடைய வெப்பத்தை தாங்குற அளவுக்கு இந்த உலகத்தில் எதுக்கும் சக்தி கிடையாது. சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்க இந்த உலகத்தில் எதுக்குமே சக்தி கிடையாது. அதனால தான் எல்லாத்தையும் அது கடந்து நிற்குது. அப்போது அந்த வெப்பத்துக்கு ஈக்குவலாக இருக்கிறது சக்தியினுடைய வெப்பம் தான். சராசரி மனிதனுக்கு கொஞ்சம் டிகிரி 100 வெயில் வந்துச்சுனாவே தாங்க மாட்டான், 4 நாளைக்கு எதுக்க மாட்டான். சிவத்தினுடைய வெப்பத்தை தாங்குவானா? சும்மா சொல்லிக்கிறது பார்த்து. விஷம் குடிச்சாருன்னு அமிர்தம் கடையும் போது வந்துடுச்சு. அமிர்தம் எதில் கடைஞ்சாங்க பார்த்தியா? கடல்ல, பால்கடல்ல கடைஞ்சாங்க. பால்கடல் எங்கே இருக்குது? அதுபடி ஒரு கடல் இருக்குதா? எதில் கடைஞ்சாங்க? மத்து. ஆமாம், அந்த கயிறு என்ன இது? மலை பாம்பு கயிறு. அப்போ அதெல்லாம் போட்டு கடைஞ்சின்னு இருப்பாங்க. அங்கே இது எல்லாமும் உடல்லையே இருக்குது. பாம்புன்றது உன் மூச்சு, மலைன்றது உன் தலை, பார்க்கடல்ன்றது உன் வயிறு. இங்கே கடைஞ்சின்னா அமுதம் வரும்டா அப்படின்னு காட்டுறதுக்கு பண்ணாங்கப்பா. முதல்ல விஷம் வரும், அப்புறம் அமுது வரும் அப்படின்ட்டு. கடவுளால் மனிதனுக்கு தொல்லையே வராது. அதனால் அதுக்கிட்ட விசுவாசமாக இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட விசுவாசமாக இருன்றான். பொண்டாட்டி என்ன சொல்கிறா? என்கிட்ட விசுவாசமாக இருக்கு. உங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட விசுவாசமாக இருக்காது. என்கிட்ட விசுவாசமாக இல்லைன்னா உனக்கு சோறே கிடையாது. புருஷன் என்ன சொல்கிறான்? என்கிட்ட விசுவாசமாக இருக்கும், அப்போ தான் உனக்கு புடவை ஜாக்கெட்டு தங்கம் நகைலாம் வாங்கி கொடுப்பேன் அப்படின்றான். அப்போது இந்த மாதிரி விசுவாசத்தை அடிமைப்படுத்தி விசுவாசப்படுத்திங்கிறாங்க. ஆனால் இவன் யாருக்கு விசுவாசமாக இருக்கணுன்றதையே இவனுக்கு தெரியல, மறந்து போயிட்டான். இவன் உண்மையான விசுவாசமாக இருக்க வேண்டியது இறைவனுக்கு. ஏன்னா உன் பொண்டாட்டி உன்னை படைக்கலை இந்த உலகத்தில், உன் அம்மா படைக்கலை, உன் அப்பன் படைக்கலை இல்லையா? ஆனால் படைச்சவன் அவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆனால் இவன் இருக்கிறது இல்லை. அதுக்கு தான் முன்னெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, உப்பிட்ட வரை உயிர் உள்ள வரை நினையணும். ஏன்னா நீ அதனால் தாண்டா இந்த உலகத்தில் வாழ்ந்த. உப்புன்னா என்ன உப்பு? என்ன உப்பு? சோத்து போட்டுக்கிற மந்த உப்பா? உப்புன்னா விந்துன்னு அர்த்தம். அந்த விந்தை யார் விட்டான் உனக்கு? உன் தாயும் உன் தகப்பனும். நீ சாவர வரைக்கும் அவங்க மேலே பற்றா இருக்கணும்டான்னா. ஆனால் இவன் பொண்டாட்டி மேலே பற்றாயிரம், பிள்ளைங்க மேலே பற்றாயிரம் இல்லையா? ஆனால் அப்போ உப்பிட்ட வரை உயிர் உள்ளவரை நினையணும். அது நன்றி மறக்காத தன்மடான். இப்போ என்ன சொல்கிறான்? உப்பிட்ட வரை உயிர் உள்ள வரை அடின்றான். ஏண்டான்னா அவன் இருந்தான் நான் சொல்லி காட்டுவான், அவனுக்கு ஒன்று போடுறான்றான். உலகம் மாறி போச்சுப்பா. நல்லதுக்கு காலம் இல்லை, தீமையை வளர்க்க ஆரம்பிச்சுட்டான். இது மனிதர்களே தான் தீமையை, கடவுளுக்கும் இதுக்கு சம்பந்தமே கிடையாது. அதனால் யாருன்னா எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நம்ம நல்லதை நோக்கி பயணம் பண்ணுவோம், நம்மளால் முடிஞ்ச நன்மையை செய்வோம். வாழற வரைக்கும் அதை கடைபிடிச்சோம்னா அதுவே பெரிய தெய்வ வழிபாடாக மாறும். வீட்டினுள் ஒருவன் குடியிருக்கும் வாரும், வெளியிலே இருவர் காவலிருக்கும் வாரும், கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும், கூடாத மூவரையும் பிரிக்கும் வாரும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒன்று குறிப்பிடாரு. என்ன அர்த்தம் அதுக்கு? தெரியலையா? தெரியலையா? அதனால தான் ஐயா கிட்ட கேட்குறேன். என்னையா இன்னமோ நான் இதை படித்தேன் அதை படித்தேன்ற. கூட்டுக்குள்ளே ஒரு ஆன்மா குடி இருக்குது. ஆனால் அந்த ஆன்மாவை பாதுகாத்துக்கிற இருளை நீ உடல், இருளை உடல். இந்த உடல் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆன்மா குடியிருக்காது அங்கே.
அதனால் சொல்கிறாரு, ஆன்மா ஒருத்தன் குடியிருக்கிறான், ஆனால் இருளம் பாதுகாப்பாக இருக்கிறான் அதுக்கு ஐயா அப்படின்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு? கூட்டினுள் மூவரையும் சேர்க்கும் வாரும். ஆமாம், மூவரையும் சேர்க்கறதுனா யார் யாரை சேர்க்கறது? அகார, உகார, மகாரம். இந்த மூணும் சேர்ந்ததுன்னா உன்னுடைய நிலை கடவுள் நிலை. ஆனால் இந்த மூணும் பிரிஞ்சு இருக்கிறதால உன்னுடைய நிலை மனித நிலை. அப்போ இந்த மூணும் எப்போ சேரும், சேர்க்கறதுக்கு வழி தெரியணும் அப்படின்றதுக்காக அதை சொல்கிறார் அவர். கடைசியாக இறுதியாக கூடாது மூவரையும் பிரிக்கும் வாரும். ஆமாம், அங்கே யாருமே இங்கே சேரும்போது 3 பேரும் சேர்ந்தாங்க. கடவுள்கிட்ட போகும்போது இந்த மூவருமே அங்கே கிடையாது. சிறப்பான கூவமான சேவல் 4 குஞ்சுகள் 5 கூட்டுக்குள்ளே சண்டை கொள்ளுதே, எந்த உந்துன்னு சண்டை போடுது, நான் தான் முக்கியம் நீ தான் முக்கியம்னு சண்டை போடுது. ஆனால் கூவமான கிழநறி பூந்த உடனே சேவல் 4 இறந்து போச்சான், குஞ்சுகள் 5 இறந்து போச்சான். என்ன அர்த்தம் அதுக்கு? ஐயா தான் சொல்லணும். இதான் நானே சொல்லி உட்காந்து கேட்டும்போது சினிமாவில் எழுதிடு. அந்த காரணம்ன்றது 4 என்னன்னா மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இது 3ம் 4 சேவல். குஞ்சுகள் 5. ஏன்னா இந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இருந்ததால் தான் நீ பிறந்து வந்த இந்த உலகத்துக்கு. அந்த அந்தகாரணம் அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னா நீ பிறக்க போகிறதே கிடையாது. அதனால் நான் தான் 4 பேரில் நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்கிறேன். சேவல்னாலும் நாங்கள் தான் முக்கியம், நான் இல்லைன்னா நீ இல்லைன்னு. குஞ்சுங்க என்ன சொல்லுது, நான் இல்லைன்னா நீ 4 பேர் இருக்க முடியாது அப்படின்னு ஒன்றோட ஒன்று சண்டை போடுது. குஞ்சுகள் 5 என்ன, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி 5 பஞ்சபூதம் உடல் இல்லை, அந்த காரணம் மனம். இது ஒன்றோட ஒன்று போராடிக்கினுக்குது. ஆனால் நாதம் வந்து கூவமான கிழநெறி நாதம் வந்து பூந்த உடனே இந்த 4 அந்த காரணம் செத்து போச்சு, அந்த குஞ்சு 5 செத்து போச்சு, கடவுள்கிட்ட தேடுதுடாதுன்றோம். இவ்வளோ விஷயங்கள் சும்மா இல்லை, ஞானம் பேப்பரில் எழுதிட்டு ஒரு ஏமாளி உட்காந்துங்கிறான், அவன் தள்ளியில் போய் மிளகாரிக்கலான்னு வந்துடுறான். ஐயா நீங்கள் சொல்லும்போது பாடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அதை தான் ஐயா அதுதான் பாடம் தான். இப்போ சொல்கிறார் அகஸ்தியர், விந்து நிலை தனை அறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்த முள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயின்றார். அது என்னது? இந்த விந்துன்றது என்னத்துக்குன்னா, இன்னுமா உலகத்தில் பொண்டாட்டிக்கிட்ட சுகம் கூடு காண்றதுக்கும் உலகத்தில் குழந்தை குட்டி பெற்று விடுறதுக்குன்னு நினச்சிங்கிறடா, அதுக்கு இல்லைடா, அது சாப்பிட்டு பாடுறாத்தன்றார். எதை? விந்துவை சாப்பிட்டு பாரு, அப்போ தான் அதனுடைய சுவை தெரியும், அதில் எத்தனை விதமான சுவை இருக்குதுன்ட்டு. ஆனால் அது இந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து உற்பத்திக்கு தாண்டா உதவும், அது கடவுளை அடையாது. ஆனால் அதே விந்து மேலே போச்சுன்னு சொன்னால் ஓசை வந்துடும். அந்த ஓசையோடு நீ வாழ்ந்தீங்கன்னா ஆரம்ப உலகத்தில் நீ எப்படி உருவாகி வந்தியோ அப்படி அந்த பொருளில் போய் சேருவேன்றார். இல்லை, இப்படி இவ்வளோ ரகசியங்களை ஒவ்வொரு மகான்களும் நமக்கு சொல்லிக்கிறாங்க. நம்ம எதையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது, எதையும் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறதும் கிடையாது. ஏதோ வந்தோம் போனோன்னு போயின்னுக்கிறீங்க. என்ன பிரயோஜனம் இல்லை, ஒரு பயணம் கிடைக்காது. அதுதான் மனசு. இதெல்லாம் பண்ணலைன்னா மனசு கிடையாது. எதோ எப்படி எப்படியோ இருந்தோம், உங்ககிட்ட வந்து சரண்டர் ஆகிருக்கும். இனிமேல் உங்கள் மூலியமாக நாங்கள் வந்து வேற நிலைக்கு போகணும், நல்ல நிலையை அடையணும், நல்ல நிலையை அடையணும். அதுக்காக ஓயாமல் உழைக்கணும், மனம் ஒத்து போகணும். என்னுடைய காலத்தை நான் வீணாக்கிட்டேன், இவ்வளோ காலம் அறியாமையில் இருந்துட்டேன் நான். இறைவா, எனக்கு இப்போ தான் ஒரு வழி கிடைச்சிருக்குது, இந்த வழியில் நான் பயணம் பண்ணி உன்னை வந்து அடையணும், இந்த பிறப்பினுடைய ரகசியத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பயணம் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த நிலையை எட்டுவீங்க. அதுக்கு ஓயாமல் உழைக்கணும். ஏதோ ஒரு நாள் செய்து ஒரு நாள் விட்டுறது அது மாதிரி செய்தீங்கன்னா ஒரு பலனும் கிடைக்காது. எல்லாருக்குமே சொல்கிறேன், உபதேசம் வாங்கின அத்தனை பேரும் பால் மாறாத அந்த 2 மணி நேரம் உட்காந்து செய்யுங்க. செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பலன் உண்டு. அதை செய்யாமல் விட்டுட்டு உபதேசம் வாங்கிட்டேன், நான் 5 உபதேசம் வாங்கினேன் 10 உபதேசம் வாங்கினேன்றதால ஒரு பயனும் கிடையாது. ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கினா கூட அதை ஓயாமல் செய்யும்போது தான் அதனுடைய பலன் உண்டு உங்களுக்கு. ஒரு அம்மா 2 உபதேசம் வாங்கினாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை ஆட்கொண்டுட்டீங்க சாமி, நீங்கள் இனி உலகத்தில் எனக்கு என்ன இருக்குது சாமி, கடவுளை தவறு அப்படின்றாங்க. அந்த மாதிரி நிலைக்கு போகணும் ஒவ்வொருத்தரும். அது எனக்கு சந்தோஷம். அதுக்காக தான் இவ்வளோ கத்தி பேசிங்கிறேன். சித்தன் போக்கு சிவன் போக்கு.
சித்தம்போக்கு சிவன்போக்குன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா, சித்தர்களை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கும் சித்தர்களுக்கு என்னப்பா வித்தியாசம் அப்படின்னா, சித்தம் தெளிந்தோனே சித்தன். மற்றவங்களாம் சித்தர்கள் ஆக முடியாது. அப்போ அந்த சித்தம் தெளிந்த நிலை என்ன ஆகுன்னா, சித்தம் எப்போ தெளியும் அப்படின்னா, ஒரு மனசில் சித்தம் புத்தி அகங்காரன்ற 3 பொருள் இருக்குது. அப்போ நமக்கு தெரியல, தெளிஞ்சுதான் சித்தன் ஆயிருப்போமே. அப்போ சித்தம் எப்போவுமே குழம்பி இருக்குது. அப்போது எது வேலை செய்யுது அப்படின்னா, சித்தத்தை தவிர்த்து என்ன வேலை செய்யுது? புத்தியும் அகங்காரமும் வேலை செய்யறதுனால சித்தம் ஒரு நாளும் தெளிவாக இருக்கிறதே கிடையாது. புரியுதுங்களா? அப்படி தெளிவாக இல்லாத யாரும் சிவனாக மாற முடியாது. அப்போது சித்தம் யாருக்கெல்லாம் தெளிவாக இருக்குதோ, தெளிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்னா, அவங்ககிட்ட அகங்காரம் இருக்காது, புத்தியும் இருக்காது. புத்தினா எது என்ன சொல்ல வரேன்னா, எத்தனையோ ஜென்மமாக அவங்க குணம்னு ஒன்று இருக்குது, அந்த குணம்லாம் இல்லாமல் நிர்குணமாக ஆகிடுவாங்க. அப்படி நிர்குணமாக ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் வேதம், அவங்க தான் சிவமாக மாறுவாங்க. அதுதான் சித்தம்போக்கு சிவம்போக்கு. ஆணவம் இல்லை, புத்தியும் இல்லை. புத்தி தான் பிரித்து பார்க்க இல்லையா? அப்போ பிரித்து பார்க்க தன்மையே யாருக்கு இல்லையோ அவன் சிவம்போக்கு ஆகிடுவான். சொல்லுங்க சாமி. தினைப்பயிரும் கஞ்சியும் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது அரிது. தினைப்பயிரும் கஞ்சியும் தீண்டாமல் இருந்தாலும் வினைப்பயனை வெல்வது ஆர்க்கும் அரிது. அது கான்செப்டே அதான் சார். மனுஷனோட பிறவி நீ அதுதான் சொல்லுவாங்க, நீ சாப்பிடா கட்டிப்போ, அதனால் உன் வினை தீர்மானா அப்படியெல்லாம் தீர்ந்துடாது. நீ விரதமாக இருந்தாலும் உன் வினை பயன் தீர போகிறதே கிடையாது. அனுபவித்தால் மட்டும்தான் அது தீர்த்து முடிக்க முடியும். சரிங்களா? பேங்க்கில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. இந்த பிறவிக்குள்ளே அந்த பணத்தெல்லாம் நீ அழித்து முடிக்கணும்னா தினமும் எடுத்து செலவு பண்ணினே இருக்கணும். ஆனால் நாம் யாராவது அப்படி பண்ணுறோமானா? யாரும் அப்படி பண்ணுறதில்ல. ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டான் இறைவன், அதுலேயே ஏற்கனவே கோடிக்கணக்கில் பணம் இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? இங்கே சம்பாதிச்சு திரும்பி பேங்க்கில் போடுறோமே தவிர எடுத்து காலி பண்ணணுன்ற அறிவே நமக்கு வரவே இல்லை. அப்போ கர்மான்றது அனுபவித்தால் மட்டும்தான் முடியும். ஆனால் இங்கே நம்ம சேர்க்க வந்த மாதிரியே சேர்த்துனே இருக்கிறோம். அடிக்க வந்தவங்களை தவிர சேர்க்க வந்தவங்க இல்லை. அப்போ வினை பயனா நீ அனுபவித்து முடிச்சு உன் வாழ்க்கை இதுதான் முடிவாயிடுச்சுன்னா அதில் வாழ்ந்து இந்த பிறவிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடு. ஓகோன்னு வாழ்ந்தவன் நான் சாவதானே போகிறான். அவனா ஒரு 1000 வருஷமாக வாழ போகிறான். கஞ்சிக்கு வழி இல்லாமல் நான் அவனை வாழ ஒன்றும் கிடையாது. மரணம் நிச்சயம். அதுக்குள்ளே வாழ்க்கையை தைரியமாகவும் நிதானமாகவும் வாழ்ந்தால் அவங்கவுங்க கர்மா தானாகவே முடியும். வேறு எந்த வகையிலையும் கர்மாவை அழிக்கவே முடியாது. அதுதான் அவங்க சொன்னாங்க. புரியுங்களா? நீ பட்னியாக இருந்தாலும் அழிக்க முடியாது, விரதம் இருந்தாலும் அழிக்க முடியாது, தினமும் மந்திரமாக உச்சாடனம் பண்ணாலும் கர்மா அழியாது. அனுபவிச்சால் அழிஞ்சிடும். அனுபவிச்சு தெரியணும். எல்லாரும் தெரியணும். ஆமாம். அப்புறம் வந்து அரச சபையில் எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டுருவாங்க. ராஜா கொஞ்சம் கிட்ட வச்சுங்க சார். மூணே பாட்டில் வந்து 3 கோடி பாடணும்னாங்க. 3 பாட்டில் முடியணும், 3 கோடியாக இருக்கணும்னாங்க. எல்லாரும் பாடினாங்க, ஒன்றுமே யாருக்கு பாதியில் போயிட்டாங்க. கடைசியாக அவ்வை வந்தாங்க. அவங்க வந்து நான் பாடுறேன், மனமில்லா பெண்டியரோட கூடி இருப்பதை விட இராமல் இருப்பது 1 கோடி, குணமில்லா பெண்டியரோட கூடி இருப்பதை விட இராமல் இருப்பது 1 கோடி, மரியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது 1 கோடி. பிரைஸ் அவ்வைக்கு. ரைட், கொஞ்சம் கிட்ட வச்சுங்க. அதுதான் இது எல்லாமே கோடிக்கு சமம். கோடிக்கு 3 பாட்டில் 3 கோடி. அதுதான் அன்பில்லாத பெண்டீர் அவங்க கையால் சாப்பிட்றத விட கூறாமல் துறவரம் போடி அப்படின்றாங்க. சொல்லிக்காமல் ஓடி போடு. அன்பில்லாத பெண்டீர் கூட வாழறதுன்றது போராட்டமான வாழ்க்கை. ஏன்னா டெய்லி நீ வீட்டுக்கு வந்தாகணும். அப்போ டெய்லி நீ போராடின்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சாப்பாடு போகிறது கூட பிச்சைக்காரனுக்கு போட்டாவே அன்பாக போடணும், வீட்டுக்காரனுங்க. அப்போ அன்பு இல்லாத பெண்டீர்கிட்ட சொல்லவே வேணாம், ஓடி போடு அப்படின்றாங்க. ஆனால் அந்த மாதிரி கேட்டு யாரும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஓடணும்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் அது ஒரு காலம். துறவரத்துக்கு என்னன்னா தகுதி. நீ எதையாவது விட்டுட்டு போனோம், வெறுத்தால் மட்டும்தான் அங்கே போகணுன்றது அந்த காலத்தில் ஒரு ஈடுபாடு. இல்லை நீ எதுவும் வெறுக்கலைன்னா எல்லாத்தையும் ஆண்டு அனுபவித்து முடிச்சுட்டு உன் பிள்ளைங்களுக்கு பேர பிள்ளைங்களாம் செஞ்சுட்டு நீ காசி ராமேஸ்வரம் போய் உன் கர்மாவை தொலைச்சிக்கோ, நீ சாகிற வரைக்கும் அங்கேயே இருந்து செத்து போயிடு அப்படின்னு. ஆனால் இந்த காலத்துக்கு அது ஒத்துப்பட்டு வருமானா? ஒத்துப்பட்டு வராது. நல்லவங்களோ கெட்டவங்களோ நாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் அவங்களும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பம் நடந்துன்னு கிடக்குது. யாரோ ஒருத்தரையே அட்ஜஸ்ட் பண்ணி எந்த குடும்பம் வாழ்ந்துடவே முடியாது.
2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டு கொடுக்கணும், 2 பேரும் எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் இழுத்து பிடிக்கணும். அதை சாமர்த்தியமாக பண்ணால் அந்த குடும்பம் ஊருக்கு உதாரணமாக இருக்கும், இல்லைன்னா ஊர் சிரிக்கிற மாதிரி ஆகிடும். எப்போ சபையேறி தாலி கட்டிட்டோமோ அப்போ ஊருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை நமக்கு வந்துடுச்சு. அப்போ நாம் எதை பண்ணாலும் ஊர் என்ன நினைக்கின்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி எதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருந்தால் யாரும் கேலி பண்ணுற வாழ்க்கை யாருக்கும் அமையாது. விட்டு கொடுத்தாலன்றி வாழ்க்கை வராது சார். மதியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி. ஆமாம். மனமில்லா பூவை முடிப்பதை விட முடியாமல் இருப்பது ஒரு கோடி. வாசனை இல்லாத பூ வந்து அது எதுக்கு சமம்? 2 அர்த்தமாக சொல்லலாம் சாமி. அது வாசனை இல்லாத பூவை மோந்தா என்ன ஆகிட போகுது? ஒன்றும் ஆகாது. அப்போ குணம் இல்லாத பெண்டிரும் மனம் இல்லாத பூவும் 2மே ஒன்று தான். ஏன் எல்லாருமே பெண்டீர் அப்போனா அவனா பாவப்பட்ட ஜென்மமா? ஏன் ஊரில் நீ தான் இல்லாத பண்ணுறதெல்லாம் பண்ணுற, ஆனால் ஊரில் பொம்பளை மேலேயே பை சொல்லிக்கிறீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்குறாங்க. ஒரு உதாரணம், ஆம்பளை எப்பவுமே அறிவு கம்மி ஆம்பளைக்கு. யாராவது சொல்லிக்கிறாங்களா? பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லிக்கிறாங்க. ஆம்பளை பார்த்து சொல்லிக்கிறாங்களா? ஆண் புத்தி பின் புத்தின்னு யாரா சொல்லிக்கிறாங்க? சொன்னதே கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த நேரத்துக்கு வாழ்றதுக்கே போய்ச்சி இல்லை. பொம்பளைக்கு மட்டும்தான் இன்றைக்கும் கரெக்டாக வாழ முடியும். அடுத்து இப்படியே போனால் அடுத்து என்ன ஆகும்ன்றதையும் புரிஞ்சு நடக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னா பெண்ணுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் என்ன பண்ணாங்க, ஆம்பளை அப்படி இப்படி இருந்தால் கூட அவனை தூக்கி நிமித்தி சரி பண்ண முடியும். அதனால் எல்லா அறிவுரையும் யாருக்கு சொன்னாங்க? பெண்ணுக்கு சொல்லி வளர்த்தாங்க. பெண்ணு தான் குடும்பத்தை காப்பாற்றுறா, ஆம்பளை காப்பாற்றுறதே கிடையாது. 4 பேர் ஒன்றா சேர்ந்து 4 ஆம்பளைங்க வந்தாலும் யாரும் அதை ஊடுன்னே சொல்ல போகிறது கிடையாது. பேச்சுலர் ரூமு தான் சொல்லுவாங்க. யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அந்த பக்கம். ஆனால் என்றைக்காவது அந்த வீட்டில் ஒரு பொம்பளை வந்துச்சுன்னா அன்றைக்கி தான் அது குடும்பமாக ஆகும். இப்போ எல்லா வகையிலையும் பெண்ணு தான் முன்னோடி. அந்த முன்னோடின்றதுனால எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பெண்ணு கையிலே ஒப்படைச்சாங்க. அவங்கள தாழ்த்தணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு அந்த சாமர்த்தியமும் இருக்குது. நமக்கு தான் அது இல்லை. அதனால் எல்லாத்தையும் அங்கே கொடுத்துட்டாங்க. சொல்லுங்கள் சாமி. மதியாதார் வாசல் மிதியாமல் இருப்பது ஒரு கோடி. ஆமாம், அது மானம் உள்ளவனுக்கு சொன்னது சாமி. ஏன்னா எல்லாரும் அப்படி இருக்கிறாங்களான்னா அப்படிலாம் இருக்கிறது கிடையாது. 1000 வாட்டி மூக்கு உடஞ்சாலும் திரும்ப போய் நிற்கிறாங்க. மனுஷனுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துடலாம். சுயமரியாதையை யாரும் விட்டே கொடுக்கக்கூடாது. மோதி தான் பார்க்கணுன்றதான் வாழ்க்கைன்னு வந்துட்டால் மோதி பார்க்கலாம், தப்பு கிடையாது. எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே கிடையாது. இல்லைங்க பாடெல்லாம் பண்ணுறான் விட்டு கொடுக்கலாம் சொல்லிக்கிறாங்களா? எதை விட்டு கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் விட்டு கொடுக்கணும். எல்லாருக்குமே சுயமரியாதைன்றது ஒன்று அவசியம், கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த சுயமரியாதை மட்டும்தான் அவனாகவே வச்சுருக்கோம். அந்த சுயமரியாதைன்னு ஒன்று போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எடுப்பார் கைக்குள்ள மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம சுயம்ன்றதே ஒன்று இல்லாத போயிடும். யாருக்கு சுயம் நானாகவே இருக்கணும்னு ஆசைப்படணும் அவங்களுக்கெல்லாம் சுயமரியாதை கட்டாயம். அது அபியாசம் பண்ணாலும் அபியாசம் பண்ணாது போனாலும் அப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடம் நமக்கு தோதுப்பட்டு வரல மதிக்கலை அப்படின்னா அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய வேலை அங்கே இல்லை. ஒரு கோடியாக முடிச்சுட்டாங்க. ஒரே கோடி கோடியாக முடிச்சுட்டாங்க. ஆமாம்.